ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு நண்டு மசாலா. அதுக்கு நம்ம ப்ளூ கிராப் வாங்கியிருக்கோம். கூடவே நம்ம சங்கரா ஃபிஷ் ஃப்ரையும் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நண்டு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளூ கிராப்பை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் செய்ய போகிறோம். அரைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி சோம்பு, மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும், பொன்னிறமாக நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நமக்கு வந்து அரைக்கும்போது அந்த டேஸ்ட் வரும். கூடவே பட்டை, ஏலக்காய் 2 போட்டுக்கோங்க. நம்ம வந்து பிரியாணி இலை பாதி, கல்பாசி, தக்காளி, சின்ன தக்காளி. நான் அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளியும் வதக்கிறதுக்கு ஒரு தக்காளியும் வச்சுருக்கேன். இப்போ ஒரு தக்காளியை போட்டு வதக்கி அரைச்சிடலாம். கூடவே தேங்காய், இதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மீன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் வாங்கிக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, சங்கரா மீன் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. கூடவே உப்பு, மிளகாய் பொடி, சோம்பு பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம மீனை நல்லா பெசரிக்கலாம். பாருங்கள், நல்லா மீனுக்கு வந்து மசாலா உள்ளெல்லாம் படுற மாதிரி பெசரி வச்சுக்கோங்க. பாருங்கள், பெசரியாச்சு. ஒரு 1/2 hour அப்படியே அது மேரினேட் பண்ணிட்டு இருக்கட்டும். அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மசாலா செய்கிறதுக்கு எல்லாம் ஆறிடுச்சு. வறுத்த பொருள்லாம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. போட்டுட்டு அரைக்கலாம். அதுக்கிடையில் நம்ம கடாய் வச்சிடலாம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். நண்டு செய்கிறதுக்கு எண்ணெய் சூடாகுது. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம மிக்சியில் போட்டு அங்கே மசாலா அரைச்சி வச்சாச்சு. இங்கே நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும், பொன்னிறமாக வதங்கணும். இப்போ நம்ம தக்காளி போட்டாச்சு. தக்காளியும் போட்டு நல்லா, ஒரு தக்காளி நான் வந்து மசாலாவில் போட்டு அரைச்சிட்டேன். இன்னொரு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி போட்டு வதக்கியாச்சு. கூடவே கருவேப்பிலை பாருங்கள், நல்லா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை வேகுது. அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டு வதக்க இங்கே பாருங்கள், மசாலா அரைச்சாச்சு. இதில் நண்டு எடுத்து போட்டுடலாம். வாஷ் பண்ணி வச்ச நண்டு எடுத்து உள்ளே போட்டுடலாம். நல்லா பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள் மசாலா. இப்போ இதை நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையோட நல்லா சேர்த்து கிண்டி விடுங்க. கூடவே உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துடலாம். மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்ந்து உள்ள நண்டுக்குள்ளே சார்ந்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கூடவே மிளகாய் பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அது பெரிய ஸ்பூன்னால் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கூடவே மல்லிப்பொடி எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நம்ம இப்போ கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். ஏன்னா தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ நண்டில் உள்ள தண்ணியே அது வேக வேக வெளியில் வந்துடும். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றலை, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வெளியில் வருது பாருங்கள். அந்த ப்ளூ கிராப் இப்போ வந்து கலர் மாறுது. நீங்கள் கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மேலே மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தண்ணி கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இந்த டைமில் போட்டால் நல்ல அதோட ஃப்ளேவர்லாம் இறங்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நண்டு மசாலா ரெடி. இப்போ நம்ம மீன் வறுத்துடலாம். மீனுக்கு நம்ம சட்டியில் எண்ணெயை வச்சாச்சு. மீன் எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், நல்லா மீன் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகுது. சங்கரா மீன் நான் வாங்கியிருக்குது. எந்த மீன் வாங்கினாலும் நல்லாயிருக்கும். சங்கரா மீன் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், போட்டாச்சு. அடுத்து இன்னொரு பீஸ் போட்டு வறுத்து எடுத்துடலாம். சங்கரா மீன் வறுத்தாச்சு. இப்போது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம். சூடான சாதம், சூடான கூடவே செட்டிநாடு
நண்டு மசாலா பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கூடவே வறுத்த சங்கரா மீன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும்.